களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக ஆண்டவருக்கு நான் உளமாற நன்றி கூறுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச அதிகமாக விரும்புகிறார். ஏனெனில் அவருடைய வருகை நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறபடினாலே எல்லோரையும் அவர் தன் பால் ஈர்த்து கொள்ள தானே இந்த நற்செய்தி அறிவிப்பின் ஊழியம். அந்த நற்செய்தி அறிவிப்பின் ஊழியத்தின் வழியாக அவர் நம்மோடு கூட இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு கூட அமர்ந்திருக்கிறீர்கள். இறைவசன வார்த்தையை அவளோடு கூட கேட்பதற்கு யாரெல்லாம் முற்படுகிறார்களோ உண்மையிலே அவர்கள் எல்லோருமே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாகவே இருப்பார்கள். அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஏனெனில் பொல்லாத பிசாசானவன் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கக்கூடாது, படிக்கக்கூடாது, அப்படியெல்லாம் சதி திட்டம் செய்து கொண்டே இருக்கிறான். பைபிள் அப்படி சொல்லி இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் மெய்யாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். காலை முதல் இவ்வளவு நேரம் நாம் வேலை செய்து பல நிலையிலே இருப்போம். நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். இறை வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கிக் கொள்ள நம்ம ஒப்புக் கொடுக்கலாம். நீங்கள் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேலைக்காய் கோடான கொடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்ச்சி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆவி ஆன்மா சரித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்வதற்கு எங்களை தகுதி ஆக்குவீராக. தாழ்ச்சியோடு கூட ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும் உம்முடைய பிள்ளைகள் நான் கேட்கிறோம். ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இப்பொழுது தூய ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், பைபிள்ல சொல்லப்பட்ட 2 தீமோத்தேயுவில் சொல்லுவாங்க, கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுக்குமே. நாம் ஒரு பரிசுத்தமான வழியில் போவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை தன்னடக்கம் வேண்டுமா? இச்சை அடக்கம், தன் அடக்கம். பழைய மொழிபெயர்ப்பில் இச்சையின் போட்டிருக்கும், இச்சை அடக்கம் சொல்லப்பட்டிருக்கும். இந்த புதிய மொழிபெயர்ப்பில் தன்னடக்கம் சொல்லும். நமக்கு அந்த தன்னடக்கம் வேண்டுமா? அதை குறித்து தான் ஆண்டவர் இந்த தூயாவிலே இப்பொழுது செய்தியை தரும்படி செய்திருக்கிறார். தன்னடக்கம் என்று பார்க்கிற பொழுது என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்குமே தன்னடக்கம் வேண்டும். உதாரணத்துக்கு நான் பார்க்கும் பொழுது புனித பவுலடிகள் சொல்வார் என்னன்னாக்க, ஒரு பந்தயம் ஓட்ட பந்தயம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஓட்ட பந்தயம்னாக்க அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த ரூல்ஸ் எல்லாம் அந்த கடைபிடிச்சு கொண்டு போகும்போது தான் அங்கே இருக்கு. வாலிபாலுக்கு ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பந்தயத்துக்கும் அந்த பந்தயத்திலே வெற்றி பெறுகிற பொழுது அது பரிசு பெறுகிறார்கள். அந்த கட்டுக்கோப்போடு கூட நடந்து செயல்பட்டு கடந்து போகிற பொழுதுதான் அந்த பரிசு பெற முடிகிறது. இதை புனித பவுலடிகள் தன் 1 கொரிந்தியரில் சொல்லுவார். அழகான ஒரு கருத்து சொல்லியிருப்பார். இந்த புனித பவுலடிகள் அந்த உதாரணத்துக்கான கருங்களை எடுத்துக் கொடுக்கிற போது அருமையா எடுத்துக் கொடுப்பார். அது புனித பவுல் 1 கொரிந்தியரிலே 9ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிற வார்த்தையை பாருங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும்
அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். சகோதரர் அருமையா வாசித்தாங்க. நீங்க எல்லாரும் கூட எல்லாம் அப்படி விரல வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்க. பார்க்கணும் என்ன சொல்லுகிறது? பிரைஸ் வாங்குறதுக்காக, வெற்றி பிரைஸ் வாங்குறதுக்காக அங்கே தன்னடக்கத்தோடு கூட அங்கே பந்தயத்தில் செயல்படுகிறவர்கள் தன்னடக்கத்தோடு கூட செயல்படுகிறார்கள். அது அழிஞ்சு போயிடும். ஆனால் என்றும் அழியாத வாகையாகிய அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தன்னடக்கம் வேண்டும். தன்னடக்கம் கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். பிரிமாக்களை தன்னடக்கம் கொண்டு வருகிற பொழுது வெற்றி வாகை நமக்கு அந்த பரிசு அந்த போட்டியில கலந்து கொள்கிறவர்கள் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கண்ட்ரோலா அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால அதுல செஞ்சு வரும்போது அவங்க பிரைஸ் வாங்குறாங்க, கேடயம் வாங்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? நாமளும் ஆத்மீக வாழ்க்கையிலே ஒரு கடந்து செயல்பட்டு படும் பொழுது வெற்றி வாக்கியை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அது ஆண்டவருடைய ஜீவ கிரீடம், வாழ்வின் கிரீடத்தை நாம் பெற்றுக் கொள்கிறதா இருக்கிறது. அந்த கிரீடம் நமக்கு வேண்டும். இது அழிஞ்சு போகிறது, இது அழியாத கிரீடமாக இருக்கிறதே, அதை நாம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பிரியமானவர்களே, இது நான் பார்க்கிற பொழுது இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கூடாது, அந்த ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது தான் பொல்லாத பிசாசவன் பாவ வாழ்க்கையை நமக்கு உண்டு பண்ணுகிறான். இச்சை உணர்வுகளை உண்டு பண்ணி கொடுக்கிறான். கண்ட்ரோலை மீற வைக்கிறான். உடலிலே உள்ளத்திலே ஆன்மாவிலே பார்க்கும் பொழுது அந்த இச்சை உணர்வுகளை எல்லாம் கொண்டு வருகிறான். கண்ட்ரோல் அவுட் பண்ணி கொண்டு வருகிறான். இதை குறித்து நாம் யாக்கோப் தன் திருமுகத்திலே சொல்லுகிறார். அந்த பாவத்தின் நன்மைகள் எப்படி உண்டாகிறது, பாவத்தின் காரியங்கள் எப்படி உண்டாவது, அதனால் எப்படி அகன்று போகிறான் என்பதை யாக்கோப் தன் திருமுகத்திலே சொல்லுகிறார். யாக்கோப் முதல் அதிகாரத்திலே 14 and 15 வசனத்தை பார்க்கிற பொழுது அந்த 14வது வசனத்தை முதல்ல நான் படிக்கலாம். அது பிற்பாடு 14வது வசனத்துடைய கருத்தை நீங்கள் பாருங்கள். ஆழமான ஒரு கருத்தையே அங்கே யாக்கோப் குறிப்பிடுகிறார். ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே, தம்முடைய சொந்த தீய நாட்டத்தினாலே, ஆசையினாலே, இச்சையினாலே சோதிக்கப்படுகின்றனர். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, பைபிள்ல ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றுமே நம்மை பரிசுத்தமான நிலை கொண்டு போவதற்காகத்தான், ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நடப்பிப்பதற்காகத்தான் சொல்லுகிறது. என்ன இன்றைக்கு ஒவ்வொரும் சொந்த தீய நாட்டத்தினாலே, சொந்த தீய நாட்டினாலே அது அப்படி செய்யப்பட்டிருக்கும். அது அவர்களை கவர்ந்து மயக்கி தன் வயப்படுத்துகிறதாம். இதை நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்லணும். இன்னைக்கு எல்லாம் பார்க்கும்போது ஆபாசமான படங்கள், கம்ப்யூட்டர்கள் இல்லைங்களா, ஆபாசமான படங்கள் வாட்ஸ்அப் வச்சுட்டு இருக்கிறாங்க. வாட்ஸ்அப் பார்க்கிற பொழுது அதிலே பலவிதமான படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அப்பலவிதமான ஆபாசமான படங்கள் எல்லாம் அதிலே போட்டு கொண்டு வருகிறார்கள். புக்கு அதே மாதிரி தான் ஆபாசமான புத்தகங்கள் வருகிறது. நீங்க அதை பார்த்து கொண்டு வரும் பொழுது அது அப்படியே கவர்ந்து அது உங்களை மயக்கி அந்த பாவத்தில் வைக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சமூகத்திலே அந்த கருத்தில் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொல்லாத பிசாசானவன் இப்படியெல்லாம் கொண்டு மக்களை கவர்ந்து இழுத்து பாவத்துக்குள் நடப்பித்துக் கொண்டிருக்கிறான். அந்த தன்னடக்கத்தை மீற செய்கின்றான். அந்த இச்சை உணர்வு வருகிற பொழுது அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகிற பொழுதெல்லாம் பாவத்தின் காரியம் உண்டாகிறது. எனவே தான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பின்னர் தீய நாட்டம் கருகொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது. பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கின்றது. பார்க்கணும் பிரியமானவர்களே, பாவத்தை உண்டு பண்ணு. அந்த கருவுட்டு இச்சை கருவுட்டு பார்க்கிறோம். நாம ஒரு படத்தை, ஒரு ஆபாசமான படத்தை அல்லது பிலிம் ஏதோ ஒரு நிலையை பார்த்துட்டாங்க, ஒரு செல்வ பார்த்துட்டு அது மாதிரி இச்சையை கொண்டு வந்துட்டு அப்புறம் அதே சிந்தனை பண்ண ஆட்டோமேட்டிக்காக கரு உண்டாகுதுன்னு சொல்றாரு. கரு உண்டான எங்க இதயத்திலே சிந்தனைகள் உண்டு பண்ணி வளர்ச்சி அடைகிறது. அது பாவத்தை பெற்றெடுக்கிறது என்று சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் கொண்டு வரணும். அந்த தீய நாட்களெல்லாம் கடந்து கொண்டணும். இதை நான் சொல்லுகிற பொழுது பைபிள்ல நீதிமொழி புத்தகத்தை நாம் படிக்கிற பொழுது எந்த ஒரு மனுஷன் தன் அடக்கத்தோடு கூட வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று பைபிள்ல நீதிமொழி புத்தகம் நிறைய சொல்லியிருக்கிறார். அந்த நீதிமொழி புத்தகத்தினை படிக்கிற பொழுது ஒரு மனிதன் உடலிலே, உள்ளத்திலே, எண்ணங்களிலே, சிந்தனையிலே அவன் கண்ட்ரோல் பண்ணி வாழ்கிற பொழுது அவனுக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லுகிற கருத்தை நான் 2-3 உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நீதிமொழி புத்தகம், முதல்ல நீதிமொழி புத்தகத்தை எடுத்து 16ஆம் அதிகாரத்திலே 32வது வசனம், அருமையான கருத்து சொல்லப்பட்டு 16லே 32வது வசனம். வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். தன்னை அடக்கிறவனே சிறந்தவனுக்கும் தன்னை அடக்கணும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோபம் வரும். பயங்கரமான கோபம் வந்து அடிச்சு பேசுற வார்த்தைகள் வேறு, செயல்படுகிற செயல்கள் வேறா இருக்கும். கோபம் சொல்லுவான், ஏன்னா உனக்கு தன்னடக்கமே கிடையாதாடா, ஏன்னியமா உனக்கு தன்னடக்கமே கிடையாதான்னு சொல்லுவாங்க. நாம் கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா? தன்னடக்கமே இல்லையான்னு. அப்போ தன்னடக்கம் இருக்குமானால், தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு நிலை இருக்குமானால் அங்கே தவறு இருக்காது. எனவே தான் அவர் சொல்றார், ஒரு நாட்டை ஒரு நகரை அடக்கி கண்ட்ரோல் பண்றான அவனை விட தன்னை அடக்கி கண்ட்ரோல் பண்றானே அவன் தான் பெரியவன், அவன் தான் சிறந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, பார்க்கணும். இந்த வசனம் எந்த ஒரு ஒவ்வொரு வசனத்தையும் சிந்தித்து தியானித்தாலும் அது அப்படியே கரையை ஓடிக்கிட்டே இருக்கிறது. தன்னை அடக்கிற ஒரு மனிதன் அவன் நாட்டையே அடக்கின அர்த்தத்தை உண்டாயிருக்க வலிமை உடையவன். சரி, இந்த வருஷத்தோட கூட அதே நீதிமொழி புத்தகத்தில் 25ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை நீ படிக்கணும். 25ஆம் அதிகாரத்திலே 28வது வசனத்தை படிக்கணும். அதுல ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார் பாருங்க. தன் அடக்கத்தை குறித்து, தன்னை கண்ட்ரோல் பண்ணுகிற கருத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். 25லே 28வது வசனம். தன்னடக்கம் இல்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லா பட்டணம். பாருங்க, காவல் இல்லா பட்டணம் பண்ணு. முன்ன சொன்ன வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நகரை அடக்கிறவன் தன்னடக்கம் தான் பண்ணிருக்கு. இங்க சொல்லப்பட்டிருக்கு தன்னடக்கம் இல்லாத மனிதன் அரண் இல்லாத காவல் இல்லாத ஒரு பட்டணம் போல இருக்கு. அரண் அந்த கோட்டையில் கோட்டை அரண் காவல் இல்லாத அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ பெரிய அவனுக்கு பயங்கரமான கோபம், அவன் இச்சை உணர்வு இருக்கு, அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. காவல் இல்லாத ஒரு அரணை போல போகிற ஒரு கருத்தா இருக்கிறது. சிந்திக்கணும் பிரியமானவர்களே. இந்த செய்தியானது மிக ஆழமான ஒரு கருத்தை நம்ம கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஏன் நாம் எல்லாம் வாழ்க்கை அந்த நிலையிலிருந்து கடந்து வரணும். அதுக்காகத்தான் தூய கடவுள் தன் தூய ஆவின் வழியாக இந்த செய்தியை மக்களுக்கு கொடு என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு மக்கள் மத்தியிலே பார்க்கிற பொழுது தன்னடக்கம் இல்லை. அவருடைய உடலிலே, உணர்வுகளிலே தன்னடக்கம் கொண்டு வர முடியல. அதனால பாவம் உண்டாயிட்டு போயிட்டே இருக்கிறது. இதை சொல்ல பார்க்கணும். இதை நான் பார்க்கிற பொழுது அதே நீதிமொழி புத்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 21லே 23வது வசனத்தை பார்ப்போம் என்றால் அதிலே கூட ஒரு கருத்து, அருமையான ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கும். தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்துக் கொள்வார்கள். என்ன சொல்லுங்க? தன் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தன்னையை காப்பாற்றிக் கொள்வான். தன் வாயை நாவையும் நாவடக்கம் இல்லை என்றால் அங்கே பிரச்சனை. நாவடக்கம் இல்லை, நாவையும் வாயையும் காத்துக்கொள்ளுகிறவர்கள் என்ன சொன்ன? நாவையும் வாயையும் காப்பவர் இடுக்கண், துன்பம் பிரச்சனை வருகிற பொழுது அவன் தன்னையே பாதுகாத்துக் கொள்வாங்க.
சில பேரை சொல்லுவாங்க, ஹே வாயை மூடு, பேசாது, கம்முன்னு சொல்லுவாங்க. ஏன்? அடுத்து வருகிற பிரச்சனைக்கு இது தடை என்று கருத்து கொண்டு வரும். அடுத்து வருகிற வாயை மூடு, பேசக்கூடாது, அமைதி அமைதியா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாயை மூடு, அமைதியா இரு சொல்லுகிறது. ஏதோ பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை பாதுகாப்பதற்கான கருத்து தான் இங்க கொண்டு வருகிறாங்க, இல்லைங்களா? எனவே அன்பு கருவுகளை நீதிமொழி 10 பார்க்கும்போது ஒவ்வொன்றும் தன்னடக்கத்தை குறித்து பயங்கரமான கருத்து சொல்லப்பட்டிருக்கும். இதில் சொல்லனா நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எனவே நான் சொல்லுகிற கருத்து என்ன பிரியமானவர்களே, தூய ஆவிக்குள் வேகமாக கொண்டு போகலாம். நான் சொல்லுகிறது பார்க்கணும். மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் கொண்டு வருவது யார்? அதான் மண்ணை படுத்தும் யாக்கோபை படுத்துமல்ல, அவன் தான் பொல்லாத பிசாசானவன். அது உடலிலே, உள்ளத்திலே, ஆன்மாவிலே, சரீரத்திலே, பொருளாதார தேவையிலே கொண்டு வந்து யாரை எப்படி பிடிக்கலாம் என்று பார்த்து அவர்களை செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதை யோவான் தன்னுடைய திருமுகத்திலே மிக தெளிவாய் கூறுகிறார். யோவான் தன் திருமுகத்திலே தெளிவாய் கூறுகிறார். 1 யோவானிலே பார்க்கிற பொழுது 2ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லி இருக்கின்ற கருத்து உண்டு. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே இது ஏன் வருகிறது, யாரால் வருகிறது, ஏன் வருகிறது, யாரால் வருகிறது, எப்படி வருகிறது என்று அங்க 1 யோவான் 2:14 சொல்லுகிறார். உலகை சார்ந்தவையான உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருவன அல்ல. அது கடவுளிடமிருந்து, தந்தையாம் கடவுளிடமிருந்து வருவது அல்ல. அவை உலகிலிருந்தே வருபவை. அது பொல்லாத பிசாசாகிய உலகிலிருந்து வருகிறது என்று. உலகிலே இருந்து நினைக்கிற பொல்லாத பிசாசுக்கு இருக்கிறது. பார்க்கணும் பிரியமானவர்களே, 3 விதமான கருத்தை கொண்டு வருகிறார் யோவான். தன் யோவான் மிக அழகா சொல்லுகின்றார் 3 கருத்துக்கள். அது எந்த கருத்து? உடலை சார்ந்த உடல் ஆசை, 2வது இச்சை நிறைந்த பார்வை, 3வது செல்வ சரக்கு. இதெல்லாம் பொல்லாத பிசாசு கிட்ட இருந்து வந்து நம்மளை பாவத்திலே இட்டு சென்று நம்ம கொண்டு போகிறோம். இது அடக்கணும், இதை கண்ட்ரோல் பண்ணணும். இதை கண்ட்ரோல் பண்ணுகிற பொழுதுதான் அந்த ஒவ்வொன்றையும் நாம் கண்ட்ரோல் பண்ணுகிறோம். தன் அடக்கம் கொண்டு வருகிற பொழுதுதான் நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த வெற்றி வாகையாகிய ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்பு கருவுகளே, நானும் ஒரு காலத்தில் பைபிளை படிக்கல. என்னைக்கு நான் பைபிளை படிக்க ஆரம்பிச்சேனோ ஒவ்வொரு வசனங்களும் அப்படியே நம்ம கொண்டு போவதை பார்க்கும் பொழுது என் உள்ளம் பத்தி எரியும். 3 வசனம் தியானிக்கிற பொழுது என் உள்ளம் பத்தி எரியும். திருப்பாட சொல்ல அந்த மாதிரி பத்தி எரியும். அந்த பத்தி எரிகின்ற வெளிச்சத்திலே உலகத்தை நான் பார்ப்பேன், உலக மக்களை பார்ப்பேன், நம் சமுதாயத்தை பார்ப்பேன். சமுதாயம் பார்க்கும் பொழுது எனக்குள் பாரம். நானும் ஒரு காலத்திலே நானும் சகோதரன் பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான். இந்த இறைவசன வார்த்தை என்கிற வெளிச்சத்தில் கொண்டு வருகிற பொழுது பயங்கரமான ஒரு நிலை மாறிப்பட்டது. என் அன்பு கருவுகளை உடல் ஆசை, இச்சை நிறைந்த பாவை, செல்வ செருக்கு, இதெல்லாம் பொல்லாத பிசாசிலிருந்து வருகின்றது. இந்த 3 கருத்துகளையும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது நாம் உடல் ஆசையை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உடல் ஆசை என்று பார்க்கிற பொழுது நிறைய சொல்லணும். ஆனா முக்கியமான சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு நான் வைக்கிறேன். அது தூய ஆவியானவர் உங்களுக்குள்ளா இருந்து அதை கொந்தளித்து உங்களை செயல்படுத்திக் கொண்டே இருப்பார். உடல் ஆசை என்று பார்க்கிற பொழுது பார்க்கணும். நீதிமொழி 10 தான் எடுங்க. நீதிமொழி 10 6ஆம் அதிகாரத்திலே 32வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்க. கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன். அவ்வாறு செய்வோன் தன்னையே அழித்துக் கொள்கிறான். கற்பு நெறி தவறுகிறவன் மதிகேடன், அவன் அவ்வாறு செய்வோன் தன்னையே அழித்துக் கொள்ளுகிறான். தன்னை அழித்துக்கணும். இன்னைக்கு பார்த்தினாக்க பொல்லாத பிசாசானவன் இப்படிப்பட்ட இச்சை உணர்வுகளை கொண்டு வருகிறான். எனக்கு ஒரு டாக்டர், ஒரு மருத்துவர் சொன்னார். அவரு நல்லா தெரிஞ்சவர் தான். அவர் சொல்லுகிற பொழுது சொன்னார், பிரதர்,
இந்த காலத்தில் இந்த உணவு இருக்கு இல்லைங்களா, அந்த உணவு சாப்பிட்ற சாப்பாட்டு பொறுத்தே இருக்குது பிரதர். அந்த காலத்தில் மருந்து மாத்திரெல்லாம் கிடையாது. நல்லா மிருகங்கள்லாம் அப்படி பாட்டு போயிட்டு இருக்கும். அது எடுத்து சாப்பிடும்போது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு விவசாயம் பண்ணுறது கூட அதில் கூட எல்லாம் கெமிக்கல் தான், எல்லாம் இருக்கு. இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் என்ன 40 நாளில் பெருசாக ஐட்டெல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாம் கெமிக்கல், அதெல்லாம் போட்டு உடல்ல பயங்கரமான கொண்டு இருக்கும். சொன்னேன் நான் அப்படி சிந்தனை இருந்தேன். ஆமா இல்லை, அந்த காலத்துல இப்படி பட்டம் பெண்களா இப்படிதான் இருந்தாங்க, ஆனா இந்த காலத்துல பார்த்தா இப்படி மாறி இருக்கிறாங்களே அப்படி நினைச்சு பார்த்தேன். பிரியமானவர்களே, எல்லாம் நிலை மாறிக்கொண்டே இருக்கின்றது. இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது, கற்பு நெறி தவறுகிறவன் அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக்கா உடல்ல அந்த சாப்பிட்ற சாப்பாட்டு உணவு வழியாக அந்த நிலை மாறி அவர் தவறு செய்கிறார்கள். கற்பு நெறி தவறுகிறவன் மதி கேடன், அவன் அவ்வாறு செய்கிறவன் தன்னையே அழித்துக் கொள்ளுகிறான். அதனால தான் சிலருக்கு இந்த எய்ட்ஸ்லாம் நோயெல்லாம் பலருமான பயில போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. வெளியே சொல்ல முடியாத அநேக நோய்கள் உடலே வந்து கொண்டு இருக்கிறது இல்லை, வந்து கொண்டிருக்கிறது. அவர் தன்னையே தான் கண்டு கொண்டு பண்ணிருந்தால் போதுமானது இல்லைங்களா. இதை சொல்லுகிற பொழுது தூயான உணர்த்துகின்ற ஒரு கருத்து உண்டு. அது இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். 1 கொரிந்தியரிலே 6ஆம் அதிகாரத்திலே 9, 10 வசனத்தை பாருங்கள். உடல் இச்சை என்று நான் கொண்டு வருகிறேன், உடல் இச்சை கொண்டு வருகிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை படித்து பாருங்கள். அது சொல்லுகின்றது, தீங்கிழைப்போருக்கு இறையாட்சியில் உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? தீங்கிழைப்போருக்கு இறையாட்சி உரிமை இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள், ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், பரத்தமையில் ஈடுபடுகிறவர்கள், சிலைகளை வழிபடுவோர், சிலைகளை வழிபடுகிறவர், விபச்சாரம் செய்வோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், தகாத பாலுறவு கொள்கிறவர்கள், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுகிறவர்கள், திருடர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கி கொள்வதில்லை. இதுல நான் சொல்லுகிற கருத்து நீங்க படிக்கிற பொழுது நடு பக்கம் தான், அந்த செய்தியுடைய அந்த வசனத்துடைய கடைசி நடு பக்கத்திலே இருக்கின்ற நீ பார்க்கணும். நான் முதல்ல ஆரம்பிக்கிற பொழுது ஏமாந்து போகாதீங்க ஒரு கருத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஏமாந்து போகாதீர்கள். அன்னைக்கு சோதோம் கோமோர பட்டணம் அழிந்தது எதனாலே? எதனாலே சகோதரா, எதனாலே சகோதரி? சோதோம் கோமோர பட்டணம் அழிந்தது ஓரின சேர்க்கினால் தான், ஓரின சேர்க்கினால் தான். அதே போல இந்த உலகமெல்லாம் நெருப்பினாலே, அன்னை சோதோம் கோமோர நெருப்பினால் அழிந்தது. அதே போல இந்த உலகமெல்லாம் நெருப்பினாலே அழிவதற்காகத்தான் இன்னைக்கு அரசாங்கமே என்ன பண்ணுது, ஓரின சேர்க்கை அங்கீகாரம் கொடுத்து கொண்டு வருகிறது, அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய மக்களை பார்க்கிற போது வெளியே நல்லவளா இருப்பாங்க, ஆனா அந்த ஓரின சேர்க்கை சுய இன்பம் தகாத பாடல்கள் கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இந்த உடலிலிருந்து எஃபெக்ட் தான், உடலிலிருந்து வந்து எஃபெக்ட் தான். அவர்களே சாதாரண நீ பாப்ப நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கிறோம், நியூஸ் பேப்பர்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு அப்படியே வேதனையா இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட, வயது சின்ன சின்ன ஸ்கூல் பிள்ளைகளாக கூட அங்க கற்பழிப்பெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிறாங்க, ஆபாசமான நிலை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் ஏன்? இந்த உடல் இச்சைகள் தானே, இச்சைகள் தானே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரமே, உங்களுக்குள்ள உணர்வுகள், உடலிலே இச்சை உணர்வுகள் வருமானால், அப்படிப்பட்ட நிலை உச்ச உணர்வு வருமானால் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் படுத்தணும். அதை கண்ட்ரோல் படுத்துறதுக்கு அடுத்து நாளைக்கு தினத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். தூயான எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். கண்டப்படுத்தணும், அந்த இச்சை உணர்வு வரக்கூடாது. சுய இன்பம் ஓரினத்தகை தகாத பலனும் உடலே வருகிற உச்ச உணர்வு தான். நான் சொல்லுகிற பொழுது பிரிமானவர்களே, நான் முதல்ல ஆரம்பத்திலே சொன்னேன் உணவு என்று சொன்னேன் இல்லையா, உணவு என்று சொன்னேன். இந்த உணவு என்று சொல்லுகிற பொழுது ஒரே ஒரு சின்ன ஒரு கருத்தோடு நான் குடிக்கிறாங்க. என்ன பார்க்கணும், அன்னைக்கு தானியல் ஆகமத்தில் நீ பார்ப்பில்லை, ஆனால் தானியல் புத்தகத்தை நீ பார்ப்பில்லை, ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கும். அந்த சேத்ராக் நோதக் அப்துனோக்கு சொல்லுகிறார்கள், அந்த அரச உணவு எங்களுக்கு வேண்டாம், அரச உணவு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மரக்கறி உணவே போதும் சொல்லுகிறார்கள். இதோ அந்த உணவு அவங்களுக்கு இது பாதிப்பு கொடுக்க இருக்கிறது, அந்த பாதிப்பு கொடுக்கிறது, அதனால அந்த உணவு வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். என் அன்புக்கரவர்களே, நம்மளே பார்க்கிற பொழுது உடலுக்கான உணவை நாம் அதிகமாக எடுக்கிறோம். அந்த உணவு இச்சை உணர்வுகளை எல்லாம் கொண்டு வருகிறது. நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை,
நாம் எல்லாரும் நீங்களாம் படித்தவர்கள் தான், எல்லாம் அறிவாளிகள் தான். அந்த உணர்வு கொண்டு வருகிறது இல்லைங்களா? அந்த உணர்வு கொண்டு வந்து அதை அடக்க முடியாதபடி பாவத்தின் கரை போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதை பண்றோம். நீதிமொழி 10 23 அதிகாரத்திலே 1 முதல் நீங்க 3 வசனத்தை படித்து பாருங்கள். அந்த உணவை குறித்து அங்கே சொல்லப்பட்டு குறித்து வச்சுக்கிடுங்க. நீதிமொழி 10 23 அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனத்தை படிச்சு பாருங்க. அது சொல்லப்பட்ட வார்த்தைக்கும் தானியேல் ஆகமத்திலே அங்கே அவர்கள் உணவு வேண்டாம், மரக்கறி உணவே போதும் என்று சொன்னதுக்கும் ஒரு கருத்து அங்கே நாம் பார்க்க முடியும். என் அன்புக்கிறவர்களே, உடலிலே நம்ம அடக்கம் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும், தன்னை அடக்கணும், தன் அடக்கம் கொண்டு வரணும், அந்த இச்சை உணர்வுகளை அடக்கம் பண்ணணும். அப்ப அடக்கம் பண்ணுகிற பொழுது நாம் கடவுள் தருகின்ற அந்த வெற்றி வாகியாகிய ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவருக்குள் வாழ்ந்து மகிழ்ந்திருக்க முடியும். உடல் ஆசை, உடல் இச்சை, அது கண்ட்ரோல் பண்ணணும். அது கண்ட்ரோல் பண்ணனாக்க விபரீதம் பார்த்தோம். கண்ட்ரோல் பண்ணணும். இரண்டாவது 1 யோவான்ல படிச்சோம் அல்லவா, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை. அந்த இச்சை நிறைந்த பார்வை இப்ப நம்ம கொண்டு வர இருக்கிறோம். இச்சை நிறைந்த பார்வை, இச்சை நிறைந்த பாவை என்று பார்க்கிற பொழுது என் அன்பு குரலே, மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5ஆம் அதிகாரம் 27 28 வசனம் சொல்லுகிறார். அந்த வசனத்தை தயவு செய்து நாம் எடுத்து படித்து பாருங்கள். அதுல 27வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், விபச்சாரம் செய்யாது என்று சொல்ல கேட்பேன். அப்படி எடுக்கலாம், படிக்கலாம். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்யாது எங்கே? உள்ளத்தில் விபச்சாரம் பண்ணி அடிச்சான். ஏதோ லார்ஜிலயோ பீச்சிலயோ அல்லது அங்கெங்கயோ அங்க பண்ணல, எங்க பண்ண அடிச்சு உள்ளத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பெண்ணை தீச்சோடு நோக்கி பார்க்கிறவன் அந்த பெண்ணோடு கூட உள்ளத்திலே விபச்சாரம் பண்ணியாச்சு. என் அன்புக்குரிய சகோதரமே, நாம் பார்க்கணும். இன்னைக்கு ஆபாசமான படங்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது, அதை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்க்கிற பொழுது அந்த இச்சை உணர்வு ஆட்டோமேட்டிக், பொல்லாத பிசாசம் கொடுக்கிற அந்த இச்சை உணர்வு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பாவத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அடக்கணும். எப்படி அடைக்கிறது? நாம் ஒருவேளை நாம் அது பார்த்தோம் உடனே நிறுத்தணும், அடைச்சி மாத்தணும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இல்லாதபடி நாம் செய்யணும். இன்னைக்கு நான் சொல்லுகிற பொழுது அன்புக்குறவர்களை பாரப்படுகிறேன். இன்னைக்கு சாதாரணமான பிள்ளைகள் எல்லாம், இந்த படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் வச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பார்க்கிற பார்வையெல்லாம் செயலாம் வித்தியாசமா இருக்கிறது. எதிலோ 100க்கு 1 2 தான் ஒருல இருக்கு, மற்றதெல்லாம் தவறான வழியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அப்பா அம்மா அவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தா எரிச்சல் இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க தவறான வழியிலே. அந்த ஆபாசமான படங்கள் எல்லாம் பார்த்து உள்ளத்திலே இச்சை கொண்டு வராங்க. ஒரு பெண்ணை தீச்சோடு கூட நோக்கி பார்க்கிறவன் அந்த பெண்ணோடு கூட உள்ளத்திலே விபச்சாரம் செய்தாகி விட்டது என்று சொன்னால் பார்க்கணும். எவ்வளவு பேர் எப்படி எல்லாம் இல்லைங்களா? நாம் இந்த உள்ளத்திலே விபச்சாரம் செய்வது, இந்த உள்ளத்தில் விபச்சாரம் என்பது அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ யாருக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். என் அன்பு குறவுகளே, அந்த ஆண்டவர் இதை பார்ப்பார். இங்கே இப்படி தவறான வழி நடந்திருக்கிறது, மாத்தி விடுவார். ஆசீர்வாதத்தை பெயிலியர் ஆயிடும். அதனால்தான் தன்னடக்கம் கொண்டவர்களாக நடந்து சென்று நீங்கள் ஆண்டவர் தருகின்ற ஜீவ கிரீடத்தை, வாழ்வின் கிரீடத்தை பெற்றுக் கொள்வதற்கு கடந்து வாங்கன்னு முதல்ல நாம் புனித பவுல் சொன்ன வசனத்தை சிந்தித்தோம். தன்னடக்க வேண்டும். விபச்சார நிலையை நாம் கடந்து போகிற பொழுது, இந்த நிலை பார்க்கிற பொழுது என் அன்பு கேள்விகளே, இந்த சில சகோதரிகள்
ட்ரெஸ் போடுவாங்க. அதெல்லாம் மற்றவர்களை கொண்டு வருகிறது. விபச்சாரம் மற்றவர்களை நீங்க நான் ஒரு நாள் நான் உதான் சொல்லி தரணும். நான் ஒரு நாள் பஸ்ஸுக்கு வந்துகிட்டு இருந்தேன். பஸ்ஸுக்கு வந்துகிட்டு இருக்கிற பொழுது அந்த வழியில டீ கடை இருக்கிறது. அந்த டீ கடையில இந்த டீ ஆத்துகிறவர்கள், அந்த டீக்காரன் ஆத்துக்கிட்டு ஐயோ பார்த்துக்கிட்டே இருந்தான். பார்த்துக்கிட்டு இருந்தாரு. சரி, அந்த டீயை குடிக்கிறாங்களே அவங்களும் அங்கேயோ ஒரே இடத்துல பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த டீ கடையில் உட்காந்து பேப்பர் படிக்கிறாங்களே அவங்களும் ஒரு பக்கமா பார்த்துனாங்க. எல்லாரும் ஒரே பக்கமா பார்க்கறாங்கன்ட்டு நானும் பார்த்தேன். நானும் பார்த்தேன்னா அங்க ஒரு பெண், வாலிய பிள்ளை, பயங்கரமான ட்ரெஸ் மேக்கப் போட்டுக்கிட்டு அதை போட்டுக்கு ஆபாசமான நிலையில போட்டு டிங் டாங் போயிட்டு இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தார்கள். பார்க்கணும், அந்த பெண் அந்த பிள்ளை அவ போயிட்டு தான் இருக்கிறாள். ஆனால் பார்த்தவர்கள் அத்தனை பேருமே உள்ளத்திலே விபச்சாரம் செய்து விட்டார்கள். நான் பார்த்த உடனே கண்ணுக்கு கை மேல ஒரு சிலுவை போட்டுக்கிட்டு ஆண்டவரேன்னு சொல்லி போயிட்டேன். ஆனா எத்தனை பேர் இல்லைங்களா? என் அன்பு கருவர்களை பார்க்கணும், தன் அடக்கம் வேண்டும். இப்படிப்பட்ட பொல்லாத உலகத்திலே பொல்லாத பிசாசானவன் எல்லா மக்களையும் இழுத்து கொண்டு போவதற்காக, பாவத்தில் இழுத்து கொண்டு போய் நரகத்தை கொண்டு போவதற்காக செய்து கொண்டே இருக்கிறான். தன் அடக்க வேண்டும், அந்த வாழ்க்கையிலே தன்னடக்க வேண்டும். தன்னடக்க கொண்டு வருகிற பொழுதுதான் ஆசீர்வாதம். முதலாவது பார்த்தோம் உடலிலே இச்சை, இரண்டாவது கண்ணின் இச்சை. கண்ணின் இச்சையினால அந்த கண்ணின் இச்சையை கொண்டு வரும்போது உடல் இச்சை போயிருது, உடல் இச்சை கண்ணின் கொண்டு வருது, கண்ணி இச்சை. மூன்றாவது நாம் பார்க்கிறோம் பிரிமாவுக்குள்ளே செல்வ செருக்கு என்று சொல்லுகிறார். செல்வ செருக்கு இன்றைக்கு பார்க்கிற பொழுது இது மிக மிக கொடுமையான ஒரு பாவ நிலை போய்கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பணம் 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 என்ற நிலையத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றது. 1 தீமோத்தேயுவிலே பார்க்கிற பொழுது, 1 தீமோத்தேயுவிலே புனித பவுலடிகள் சொல்லுகிறார், 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை சொல்லிக் கொடுக்கிறார். செல்வத்தை சேர்க்க விரும்புகிறவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே. அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை சொல்லிருக்கிறார் பார்க்கணும் பிரிமாவுகளே. நான் இதனை சொல்ல பைபிளை மக்கள் நாம் எல்லாம் எடுக்கணும், பைபிளை எடுக்கணும், படிக்கணும். அப்பதான் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்தா இருக்கும். இன்னைக்கு நம்ம மக்கள் பைபிளை எடுக்கணும், இறைவசன வார்த்தை எடுத்து நம்ம கொண்டு படிக்கிற பொழுதுதான் அந்த கருத்துக்கு நம்ம இருக்கணும். என்ன சொல்லுகிறப்ப அந்த பண செல்வத்தை சேர்க்க விரும்புகிறல அப்படிலாம் போயிட்டு கண்ணில மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதனால்தான் பலவிதமான சோதனைக்கு உட்பட்டு தீமைக்கு ஆணிவேரா மாறி போகிறான் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் ஆண்டுடைய வார்த்தை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நமக்கு பணம் வேண்டும், பணம் இல்லை, ஆனா பண ஆசை, பணம் சேர்க்க வேண்டும் என்று அப்படியே நினைப்பார். சில பேர் பார்த்தாக்க பணம் எப்ப பாரு பணம் 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 சொல்லி நினைச்சிட்டே பாருங்க. சேமித்து சேர்க்கணும். இப்படி எல்லாம் நடக்கிற பொழுது அவனுக்குள்ளாக அதான் சொன்ன அவர் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள், ஆண்டவரை விலகி போகிறார்கள். அவருடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் பணமா இருக்கிறது. ஜெபிக்கிறது எவ்வளவு போயிட்டு இருக்கிறார். என் அன்பு கருவர்களே, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். பணம் தேவைத்தான். அதுக்காக நாம் அது மேல ஆசைப்பட்டு பண்ணணும். இந்த வசனத்தை நான் இந்த படிக்கிற பொழுது எனக்கு தூயான ஒரு வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறார். எனக்கு பணம் பார்க்கும் பொழுது எனக்கு இந்த இதுல நீதிமொழி புத்தகம் தான் அருமையான ஒரு கதை சொல்லிட்டு இருப்பார். நீதிமொழி புத்தகத்துல பார்க்கிற பொழுது 23ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனத்துல பார்த்தனாக்க இந்த பணம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பார்க்கணும், படிக்கணும். வேண்டும் என்று பாடுபட்டு உருக்குலைந்து போகாதே. அதனால் உனது அறிவை இழந்து விடாதே. இல்லாமற் போகும் பொருள் மேல் நீ கண்ணும் கருத்துமாய் இருப்பானேன். கழுகு போல அது தனக்கு சிறகுகளை வளர்த்துக் கொண்டு வானத்தில் பறந்து போகும் என்றோ. கழுகு போல அது பறந்து போயிட்டே இருக்கும். நீ அந்த கழுக பிடிக்கிறன்னு சொல்லி பிடிச்சிட்டு இருக்கு, நீ போயிட்டே இருப்ப.
போயிட்டு பணம் திட்டுக்கு. கழுகு போல செல்வ சரக்கு எப்பயுமே ஒரு முடிவே இல்லை. பண ஆசைக்கு ஒரு முடிவே இல்லை. பண ஆசைக்கு அது 1 லட்சம்னா அவள் 1 கோடியா அந்த கோடியா அப்படி போயிட்டே தான் இருக்கும். அது கழுகு போல பறந்து போயிட்டே இருக்கும். உனக்கு ஆசை மேல ஆசை போயிட்டு இருக்கும். அப்ப ஆண்டவர் விட்டு போயிட்டே இருப்பேன். அதனால புனித பவுல் சொல்றாருல, அதனாலதான் நீங்க பாவத்துக்கு உண்டாயிருக்கு. இதை நான் சொல்லிக்கிற பொழுது பணக்கார பணத்தை விரும்புகிற யாரும் டிவி பார்த்திருக்க மாட்டாங்க. சகோதரர் சிரிக்கிறாரு இல்லைங்களா? பணம் இப்படிப்பட்டவர்கள் யாராவது அந்த டிவியில பார்க்க போறாங்களா, செய்தி கேட்க போறாங்களா? இல்லவே இல்லை. இதை நீங்க பேறு பெற்றவர்கள் இந்த செய்தி கேட்கிறீங்க. உங்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கட்டும். பார்க்கணும் பிரிவு இல்லை. அப்படி பணத்தை பிடிச்சு போயிட்டு இருப்பானா சொல்லிட்டு சரி நான் இதெல்லாம் கொண்டு வருகிறேன். அடுத்து ஒரு கட்டம் கொண்டு வரணும். தன்னடக்கம், இச்சை அடக்கம் இருக்கு. அது கடவுள் சொன்னாரு. அது என்ன செய்யறான்றதான் அடுத்து நான் பார்க்க போகிறோம். பெருமாக்களே பார்க்கணும். பெருமாக்களே, இந்த உடல் இச்சை, கண்ணின் இச்சை, செல்வ செருக்கு, இதெல்லாம் பிசாசுக்கு வர்றது. இவற்றை அந்த இச்சை 3 காரியம் சொல்லுகிறார். 3 காரியங்கள் சொல்லுகிறார். இந்த 3 காரியங்கள் உடல், கண், செல்வம், இந்த 3ம் பாவத்தை கொண்டு வருது. உலகத்திலிருந்து வந்து பாவத்தை கொண்டு, பிசாசு வந்து பாவத்தை கொண்டு வருதுன்னு அந்த ஒன்றோட ஒன்று என சொல்லி கொடுக்கிறார். இதை நான் இந்த செய்தியை நான் ஏற்கனவே கொடுத்திருக்கிறேன். டிவியில கொடுத்திருக்கிறேன், மத டிவியிலே கொடுத்திருக்கிறேன். அதாவது உங்கள் இச்சைகளை சிலுவிலே அரைந்து விடும் செய்தி கொடுத்திருப்பேன். ஒருவேளை நீங்க பார்க்கணும்னாக்கே நீங்க யூடியூப்ல போட்டு பார்க்கல. அதாவது யூடியூப்ல வந்து டிவைன் லைட் மினிஸ்ட்ரி, யூடியூப்ல டிவைன் லைட் மினிஸ்ட்ரி அல்லது பிரதர் செல்வநாதன் போட்டனாக்க இந்த மாதா டிவியில கொடுத்துக்கிட்டு எல்லா செய்திகளும் அதில் நான் போட்டிருக்கிறேன். அதில் நீங்க பார்த்து பயன்பெறலாம். இந்த ஒரு கருத்து தான். ஆனா அது கொடுத்து வேற, இப்ப கொடுக்கிற கருத்து வேற. அப்ப அது கூட நீங்க பார்த்து பயன்பெறலாம். சரி, பார்க்கணும் பெரியமாக்களே, அந்த 3 கருத்துகளையும் எப்படி கொண்டு வருகிறது புனித பவுலடிகள் தன் வாழ்க்கையில கொண்டு வருகிறதை பார்க்க பெரியமாக்களே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம் சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 24ஆம் சொல்லுவார். கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் தன்னுடைய ஊன் இயல்பை அதன் இழி உணர்ச்சிகளோடு இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். யாரு? கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள். கிறிஸ்து இயேசு அழகா பச்சு வாங்கிறார் பாருங்க. கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள் உண்மையான ஒரு கிறிஸ்தானிசம் வாழ்றார்கள் என்றால் அவர்கள் இந்த 3 காரியத்தையும் சிலுவிலே அறைந்து அதை அர்ப்பணித்து விடுவார்கள். ஆண்டவரே என்று ஒப்படைத்து விடுவார்கள். அவங்க சிலுவையில் அடைந்து ஒப்படைத்து விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இச்சையோடும் சேர்த்து சிலுவையில் அடைந்து அப்படி அறிகின்ற ஒரு நிலை வருகிற பொழுதுதான் அந்த 25ஆவது வசனத்தின் ஒரு கருத்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நாம் சிந்திக்கணும். அந்த 24ஆம் வசனத்தை நீ படிச்சீங்க இல்லைங்களா? கலாத்தியர் 5ஆம் 24ஆம் வசனம் படிச்சீங்க. அந்த 25ஆவது வசனத்தை படிச்சு பார்க்கணும். என்ன சொல்லுகிறது? தூய ஆவியின் துணையால் நாம் வாழ்கிறோம். எனவே அந்த ஆவி காட்டும் நெறியிலேயே, அந்த ஆவியானவர் காட்டுகின்ற நெறியிலேயே நடக்க முயலுவோம். பாருங்க, இதுக்கு அடுத்த சொன்ன நீங்க ஆண்டவரே என்னுடைய இச்சை உணர்வுகளை நான் அறிந்து விட்டேன். 3 ஆணிகள்ல இங்க ஒரு ஆணி, இங்க ஒரு ஆணி, கீழே காலில் ஒரு ஆணி, இந்த 3 ஆணில வச்சு அரைஞ்சிட்டு ஆண்டவரே என்னுடைய உடல் ஆசையை நான் அறைகிறேன். என்னுடைய கண்ணின் இச்சைகளை நான் அறைகிறேன். ஆண்டவரே என் பொருளாதார இச்சைகளை நான் ஆணில வச்சு அறைகிறேன் சொல்லி அறைந்து விட்டனாக்க அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூய ஆவினால இயக்கப்படுகிற ஒரு மகளாக நாம் இருக்க முடியும் என்று அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். கண்ட்ரோல் பண்ணுகிறது ஒரு நிலைத்தான் இருக்கும். கண்ட்ரோல் பண்ண வேண்டும். என் அன்பு குரவுகளை அந்த 3 இச்சைகளை கண்டிருக்கும். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது கடவுள் எப்படிலாம் வசன வார்த்தைகள்லாம் கொண்டு வந்து செய்யறாங்கன்னு பார்க்கணும். தூயா நடத்துறாங்க. அந்த 25ஆம் வசனம் படிச்சீங்களா? தூய ஆவியானவர் தானே அப்படி நடப்பிக்கிறார். அந்த தூய ஆவியான மனிதன் நடத்துகிறான்றதை தயவு செய்து ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனம், ரோமர் புத்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே 13ஆவது வசனத்தை படிக்கணும்.
நீங்கள் ஊன் இயல்பிற்கு ஏற்ப வாழ்ந்தால், நீங்கள் அந்த பொல்லாத பிசாசானவன் காட்டுகிற ஊன் இயல்புக்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். பாவம் செய்து சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால், தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால், உடலின் தீச்சைகளை அந்த இச்சை உணர்வுகளை எல்லாம் சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். நீங்கள் வாழ்வீர்கள். எப்பொழுது பார்க்கணும்? தூயாவின் துணை கொண்டு அந்த இச்சை உணர்வுகளை நீங்கள் சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரன் பிரதரை கொண்டு கொஞ்சம் எனக்கு ஒரு ஆலோசனை வேணும் சொல்லி வந்தான். அவனுக்கு அடிக்கடி உடலின் இச்சை உணர்வு, உடலின் இச்சை உணர்வு. அதை நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. இச்சை உணர்வு. அவன் நல்லதான் இருக்கிறான், ஆனா கூட அந்த இச்சை உணர்வுனால அவன் தவறி பாவம் செஞ்சு விடுகிறான். அவன் அதை விளக்க வேண்டும் என்று அவன் அடிக்கடி அதை சீனு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு முடியல. அந்த உணர்வு ஆட்டோமேட்டிக் வந்துடுது. அந்த செஞ்சுட்டு பின்னாடி ஐயோ செஞ்சு போட்டோமானே சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அப்படி கொஞ்ச நாளுக்கு பின்னாடி திரும்ப அதே உணர்வுகள் அதை செஞ்சிடுவாங்க. இப்படி இருக்கு. அந்த தம்பியை நின்று பார்த்து, பிரதர் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற பிரதர், அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்லிக்கிட்டு நான் சொன்னேன். இந்த 2 வசனங்களை அவர்கிட்ட சொன்னேன். பைபிள்ல ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியம் இல்ல ராஜா, ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியம் இல்லை. அவர் இப்படிலாம் சொல்லியிருக்க ராஜா, எடுத்து படிப்பான்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை எடுத்து அவன் தம்பி, அந்த வசனத்தை எடுத்து படிக்கிற பொழுது அந்த தம்பி அழுதான். ஒப்பு கொடுத்தான். எனக்கு அழுக வேண்டாம், போயிட்டு முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஒப்பு கொடு, சிலுவிலே உன்னுடைய இச்சை உணர்வுகளை எல்லாம் அரைஞ்சிட்டு, தூய ஆவியானவரை என்னை ஆட்கொள்ளுங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய கண்ட்ரோலுக்கு நீங்க வைங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுமா ஆண்டவரே சொல்லி ஒப்புக்கொடு ராஜா சொன்னேன். அந்த தம்பி அப்படியே போயிட்டு ரொம்ப ஜெபம் பண்ணான். இன்றைக்கு அந்த பாவ உணர்வுகள் அவனை விட்டு விலகி உள்ளது. என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி, உங்களுக்குள் இருக்கும்படி அந்த ஆவியானவர் அங்கு இருந்து அந்த மகனை வழி நடத்தினார். இது இப்படி நடத்துகிற பொழுது என் அன்புக்குள்ளே அவன் உண்மையான ஒரு கிறிஸ்துவனாக வாழ்கிறான். அதான் சொன்னது கிறிஸ்துக்குரியவர்கள் என்று சொல்லப்படுது. கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே அவர்கள் கடவுளுடைய மக்கள். கடவுளுடைய ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளுடைய மக்கள். அந்த பாவத்தால் வருகிற பொழுது அது பிசாசின் மக்களாக இருக்க முடியும். பார்க்கணும் என் அன்பு கருவுகளே, நான் படுகிற பொழுது தூய ஆவியானவர் சொல்லுகிற பொழுது அவர் நம்ம ஆட்கொண்டு நடத்தின கருத்தை இச்சை உணர்வுகளை சிலுவையில் அறைகணும். அடுத்து தூயான வருகிறது. அந்த இச்சை உணர்வுகள் போது ஏசியா புத்தகம் படுங்க. ஏசியா புத்தகத்தில் பார்க்கிற பொழுது 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 11ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம், ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரைத்திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். அந்த ஆவி அவர்களுக்கு அருளும். காண்டவரப்பட்ட ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு இருந்ததுன்னா போகும், ஆட்டோமேட்டிக்கா இந்த பாவத்தின் நிலை வராது. எனவே தான் ஆண்டவருடைய ஆவி அவர் மேல் தங்கி இருக்கும் சொல்லி அந்த கடைசி வேடு ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, அந்த ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு அந்த ஆவி அவர்களுக்கு அருளும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கருத்தோட கூட நான் கொண்டு போனா நிறைய வசனங்களா கொண்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு பொங்கி வருது இல்ல, அதனால தான் இன்னைக்கு பார்க்கணும் இருக்கும். இந்த கலாத்தியர்ல நான் பார்க்கும் பொழுது, அந்த கலாத்தியர்ல பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய கனிகள் பார்க்கிறோம். கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 23-24 ஆவிக்குரிய கனிகள் பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய கனிகள் பார்க்கிற பொழுது அந்த கடைசி கனி என்ன பார்த்தோன்னா தன் அடக்கம். ஆவிக்குரிய கடைசி கனி தன் அடக்கம். என் அன்புக்குள்ளே இப்படி ஆவிக்குரிய கனி என்று பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியானவர் செயல்படுகிற செயல்பாட்டுப்படி கடந்து வந்தால் அந்த ஆவியின் கனிகளாய் இருக்கிற தன் அடக்கம் நமக்குள் கடந்து வந்துவிடும். தன் அடக்கம் கடந்து வரும். இந்த இச்சுணர்களும் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் 23 அந்த 24ஆம் வசனம் தொடக்கத்தை பார்க்கிற பொழுது ஆவிக்குரிய கனிகளோ என்று பார்க்கிற பொழுது இந்த கடைசி கனி தன் அடக்கம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். என் அன்பு குரவுகளே, செய்தியை கேட்டோம். நாம் தன்னடக்கம் உள்ள பிள்ளைகளாக மாறணும். இச்சை உணர்வுகளை கட்டுப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாறணும்.
இதுக்கு நான் தெளிவான கருத்து சொல்லு இப்படிதான் இல்லை, அதுக்கு கண்ட்ரோல் பண்ணுகிற கருத்தையும் நான் இப்போ இந்த தூயார் உணர்த்திருந்தபடி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். தூயாருக்கு ஒப்பு கொடுக்கணும். முதலாவது சிலுவிலே அறையப்படணும். அவர் சிலுவிலே அறைந்தால்தான் அந்த இச்சை உணர்வுகளை கிறிஸ்து இயேசுக்கு உரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்து எனவே தான் அவர் புனித பவுல் சொல்லாரு, ஈனே நானல்ல நீரே இயேசு நாயகா. சிலுவையில் அறையிறார். ஏன்னா அவருக்கு முன்னெடுத்துக்கு நான் என்னுடைய பாவத்தில் அரைஞ்சிட்டு இருக்கிறேன் அவர் சொல்லிக்கிறேன். இன்று நீங்கள் நானும் அந்த இச்சை உணர்வுகளை எல்லாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். தூய ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கணும். அப்படி நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது அந்த தூய ஆவியானவர் எந்த இச்சை உணர்வுகள் வராதபடி நம்மை கண்ட்ரோல் பண்ணி பாதுகாப்பார், நம்மை வழி நடத்தி கொண்டு இருப்பார். அந்த ஆவின் கனிகளாக தன்னடக்கமாக இருந்து நம்மை நடப்பிப்பார். நாம் ஒப்புக் கொடுக்கலாம். செய்தியை கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவர் தாமே நம்மை காத்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்கள். அந்த தூய ஆவியானவர் நம் நடுவில் வந்து குடிகொள்ளும்படியாய், நம்மை அவருடைய ஆவியினால் இயக்கும்படியாய் நம்மை முழுவதும் அர்ப்பணித்து, ஆவியானவரே எங்கள் மத்தியில் வாரும் என்று சொல்லி நாம் பாடி ஆண்டவரை நாம் வரவேற்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் எம்மையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அப்படியே ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம். நம்ம அனைவரும் கரங்களை கூப்பி, ஆண்டவரே தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார், நம் அருகில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம் உள்ளத்தில் இருக்கிறார். அன்பு தகப்பனே, தூய ஆவியானவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இறை செய்தி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உணர்ச்சிகளை அடக்கக்கூடிய, இச்சை அடக்கத்தை அடக்கக்கூடிய ஆற்றலை தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, செல்வ செருக்கிலிருந்து எங்களை விடுதலை செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதே ஒப்பற்ற செல்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே இந்த இறை செய்தி எங்களை கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, இச்சைகளோடு எங்களுடைய எல்லா இச்சைகளையும் சிலுவையில் அறிந்து போட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறேன். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த இறை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிப்பதற்காய் ஆண்டவரே, நீர் அவர்களோடு கூட இருப்பதற்காய், அவர்களோடு பயணம் செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அருமையான இந்த இறை செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது தூய ஆவியானவர் எப்பொழுதும் தொடர்ந்து துணை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், என்னை பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் ஈடு இணையற்ற அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். அரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களில்
சேரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீவியுங்கள். ஆண்டவர் உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்கள்